வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெஷ் அனலைசிஸில் டைப் 2 ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபைண்ட் த கரண்ட் இன் 4 ohm ரெசிஸ்டார் இன் த சர்க்கியூட். ஸோ இங்கே ஒரு சர்க்கியூட் கொடுத்துருக்காங்களா, இந்த சர்க்கியூட்டில் 4 ohm ரெசிஸ்டார் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த 4 ohm ரெசிஸ்டாரில் எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஷோன் இன் ஃபிகர் யூஸிங் மெஷ் அனாலிசிஸ் டெக்னிக். மெஷ் அனாலிசிஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி இந்த 4 ohm ரெசிஸ்டரில் எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இந்த டயக்ராமை பாருங்கள், உங்களுக்கு புதுசாக இருக்கா? ரெசிஸ்டரில் எப்படி கொடுப்பாங்க? சிம்பிள்ஸு இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பரில் இப்படியும் கொடுக்கலாம், ஒரு ரெசிஸ்டரை இப்படி பாக்ஸ் போட்டும் கொடுக்கலாம். அதே மாதிரி பேட்ரி பாருங்கள், ஒரு சர்க்கிள் சிம்பிள் போட்டு அதுக்குள்ளே ப்ளஸ் மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் பேட்ரின்னு அர்த்தம். ஸோ நம்ம பேட்ரி நார்மலாக இப்படி தானே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கு ரவுண்டு போட்டு உள்ள ப்ளஸ் மைனஸும் கொடுக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது, இதில் நம்மளுக்கு எத்தனை லூப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது ஒரு லூப், அதாவது இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ்ஷு, இது ஒரு மெஷ். டோட்டலாக இதில் மொத்தம் 3 லூப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே கொஷினில் வந்து அவங்க I1, I2, I3 கொடுக்கல, நம்மளே இங்கே எடுத்துப்போம். இங்கே I1, இங்கே I2, இங்கே I3ன்னு எடுத்துப்போம். கொஷினில் அதேமாதிரி அவங்க டைரக்ஷனும் கொடுக்கல. ஸோ நம்ம டைரக்ஷன் எப்பயுமே இந்த மாதிரி எடுத்துப்போம், ஓகேங்களா? கிளாக் வைஸ் எடுத்துப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம தான் அசம்ஷன் பண்ணிக்கிறோம். I1, I2, I3 அதேமாதிரி டைரக்ஷனும் இப்படி ஃப்ளோ ஆகுது அசம்ஷன் பண்ணிக்கிறோம். ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் தெரியும் நம்ம எடுத்தது கரெக்டாக இல்லையான்னு. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து ப்ளஸில் வந்துடுச்சுன்னா அப்போ நம்ம எடுத்த டைரக்ஷன் கரெக்டுன்னு அர்த்தம், கிளாக் வைஸ். இல்லை ஆன்சர் வந்து மைனஸில் வந்துச்சுன்னா அப்போது இந்த டைரக்ஷன் தப்பு, ஸோ டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம அப்போ தான் முடிவு பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அசம்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தாச்சு I1, I2, I3, அதேமாதிரி அதுக்கான டைரக்ஷனும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒவ்வொரு லூப்ஸ்க்குமே வந்து ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸ்டெப் 1, கன்சிடர். இப்போ எதை கன்சிடர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இதுக்கு வேணால் ஒரு பேர் வச்சிடலாமா? A, B, C இந்த மாதிரி பேர் வச்சிடலாம். D, அப்புறம் E, F, G, H இந்த மாதிரி நம்மள இஷ்டப்பட பேர் வச்சுக்கலாம். ஸோ A, B, C, D, A எடுத்துப்போம். ஃபஸ்ட் கன்சிடர் A, B, C, D, A. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஏலேருந்து. இப்போது ஒரு ரெசிஸ்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகிறோம். ஸோ இந்த ரெசிஸ்டாருக்கு இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும் டயக்ராமில். ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்? மைனஸ் போட்டு எழுதணும். ஸோ -3 ohm இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு -3ன்னு எழுதிக்கணும். இந்த ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? I1 கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ I1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ 3I1 -3I1. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வரும். இப்படி வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு 4 ohm ரெசிஸ்டார் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்படி வரும்பொழுது இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ்னு வரும், கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டில் ப்ளஸ் இருந்தாலும் கண்டிப்பாக என்ன வரும்? மைனஸ். ஸோ என்ன ஓம் ரெசிஸ்டார் இருக்குது? 4 ohm ரெசிஸ்டார். ஸோ -4. ஏன் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் போகிறோம்? நம்ம எடுத்துக்கிற கரண்ட் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன். ஸோ அதனால் நம்ம ப்ளஸ்ஸு மைனஸ்னு போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெசிஸ்டாருக்கு 2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. I1 கரண்ட்டும் வருது, I2 கரண்ட்டும் வருது, புரியுதுங்களா? இந்த வழியாக I1 கரண்ட்டும் வருது, இப்படி பார்க்கும்போது I2 கரண்ட்டும் இது வழியாக வருது. ஸோ நம்ம எடுத்துக்கிற லூப் வந்து இப்போது ABCDA. ஸோ ஃபஸ்ட்டு லூப்பில் என்ன கரண்ட் இருக்குது? I1. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும், I1 ப்ளஸ் I1. ஸோ ஏன்னா I1 கரண்ட்டு வருது இந்த ரெசிஸ்டாருக்கு இப்படி, ஓகேங்களா? ஆனால் எதிர்ப்புறத்தில் பாருங்கள், இந்த பக்கமாக பார்க்கும்பொழுது I2 கரண்ட் வந்து ஆப்போசிட்டில் வருது, அதாவது நம்ம இங்கே -I2ன்னு எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸோ ஒரு ரெசிஸ்டார் எடுத்தோம்னா அது ரெண்டுத்துக்குமே ஒத்து போச்சுன்னா, அதாவது ரெண்டுத்துலேயும் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னா, 2 கரண்ட்டும் அந்த ரெசிஸ்டாருக்கு வருதுன்னா, நம்ம எந்த லூப் எடுத்துக்கிறோமோ அதை ப்ளஸில் எடுத்துக்கோங்க, இன்னொரு கரண்ட்டை மைனஸில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி பாருங்கள், ஃபஸ்ட்டு மைனஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் ப்ளஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளஸ் போட்டு எழுதணும். ப்ளஸ் எவ்வளோ இருக்குது பேட்ரி வேல்யூ? 25. ஸோ இந்த இடத்துல +25. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே எதுவுமே இல்லை. இப்படி வரும்பொழுது இங்கே ஒரு பேட்ரி இருக்குது,
இங்கே ஸ்டார்டிங்கில் மைனஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம ப்ளஸ் 42ன்னு எழுதணும். அப்புறம் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, இதோட க்ளோஸ் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 0. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். -3i1 -4 into i1 -4i1 minus into minus plus 4i2 plus 25 plus 42 எவ்வளோ வரும் 67 equal to 0. இப்போ அதை நம்ம இன்னும் ஆர்டர் படுத்த போகிறோம், அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்கே -3i1 இருக்குது, -4i1 இருக்குது. ஆட் பண்ணனா வரும் -7i1 plus 4i2. கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுங்க. ப்ளஸ் 67 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -67. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 நம்ம இப்போ எதை கன்சிடர் பண்ண போகிறோன்னா BEFCB. கன்சிடர் BEFCB. ஸோ BEFCB. ஸோ ஃபஸ்ட் இப்போ பியில் கை வச்சுக்கோங்க. இப்படி நம்ம கரண்ட் இப்படி தான் கொண்டு போக போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ் ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் போட்டுக்கணும். என்ன ரெசிஸ்டார் வேல்யூ இருக்குது 5 இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டாருக்கு என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I2 கரண்ட்டு மட்டும்தான் இந்த ரெசிஸ்டாருக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ -5 into I2. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்படியே வாங்க, இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸ்டார்டிங் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும். என்ன பேட்ரி வேல்யூ 57. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வாங்க, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது. என்ன ரெசிஸ்டார் இருக்குது 6. இப்படி வரும்பொழுது அப்போ நம்ம இதுக்கு ப்ளஸ் இதுக்கு மைனஸ்னு வரும். கரெக்டுங்களா. அப்போ ஃபஸ்ட்டில் ப்ளஸ் தான் நம்ம என்ன எழுதணும், மைனஸ் போடணும். அங்கே ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குது 6. இந்த 6 ஓம் ரெசிஸ்டார் வந்து I2க்கும் சொந்தம் I3க்கும் சொந்தம். அதாவது இதில் வந்து I2 கரண்ட்டும் வரும் I3 கரண்ட்டும் வரும். ஸோ நம்ம எடுத்துக்கிறது இப்போ எதை சால்வ் பண்ணுறோம், இது தான் சால்வ் பண்ணுறோம். ஸோ இந்த I2 நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணும், இந்த I3 வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது I3 வந்து எதிர்ப்புறமாக வரும். இந்த I2 கரண்ட் நம்ம கூடவே வரும், ஆனால் I3 கரண்ட் வந்து இந்த ரெசிஸ்டருக்கு ஆப்போசிட்டில் வருவோம். ஓகேங்களா. அதனால் மைனஸ் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே பாருங்கள், இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. என்ன பேட்ரி 70 வோல்ட் பேட்ரி. ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ -70. அப்படியே இப்படி வந்தோம்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. இந்த பேட்ரி என்ன இருக்குது, ப்ளஸில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போடணும், -25. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்படியே மேலே போனோம்னா இங்கே பாருங்கள், நம்ம கரண்ட் இப்படியே தான் வருது. ஓகேங்களா. இப்படி வரும்பொழுது ரெசிஸ்டாருக்கு இது ப்ளஸ் இது மைனஸ். இப்போ இப்படி பார்க்கும்பொழுது, அதாவது இந்த லூப்புக்கு பார்க்கும்போது இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த லூப்புக்கு அது ரெசிஸ்டாருக்கு இங்கே ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கோம். நம்ம இப்படி பார்க்கும்பொழுது ப்ளஸ்ஸு மைனஸ். ஸோ அப்போ ப்ளஸ்ஸு மைனஸ்னு வரும். இப்போ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ்ன்னு நம்ம என்ன எழுதணும், மைனஸ்னு எழுதணும். எழுதிட்டு இங்கே என்ன ரெசிஸ்டார் இருக்குது 4ன்னு ரெசிஸ்டார் இருக்குது. இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். இந்த 4 ரெசிஸ்டார் I1க்கும் சொந்தம் I2 சொந்தம். ஏன்னா இதில் I1 கரண்ட்டும் வருது I2 கரண்ட்டும் வருது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ணுறோம். இதை சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு I2 தான் ப்ளஸில் எடுத்துக்கணும். இன்னொரு கரண்ட் என்ன இருக்குது I1 கரண்ட், அதை மைனஸில் எடுத்துக்கணும். ஏன்னா இதுக்கு பார்க்கும்பொழுது நம்ம கூடவே தான் வருது இந்த கரண்ட்டு. ஆனால் இப்படி I1 பார்க்கும்போது இப்படி வருது, ஆப்போசிட்டில் வரோம், எதிரில் வரும்போது அப்போ -I1 எழுதணும். நெக்ஸ்ட் அவ்வளோ, இதோட ரெசிஸ்டார்லாம் ஓவர் ஆகிடுச்சு, இந்த லூப் ஃபினிஷ் ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 0. இப்போ இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா. -5I2 -57 இருக்குங்களா. -57 இங்கே ஒரு -70 இருக்குது, இங்கே ஒரு -25. கேல்குலேட்டர் எடுத்துக்கலாம், ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். -57 இங்கே ஒரு -70 இருக்குது, இங்கே ஒரு -25 இருக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -152 வரும். அது ரைட் ஹேண்ட் சைடு அனுப்பிச்சிரும், +152ன்னு போட்டுப்போம். இப்போவே புரியுதுங்களா. இதை எடுத்து இங்கே எழுதிட்டேன். இந்த -57 இந்த -70 இந்த -25 எல்லாத்தையும் ஆட் பண்ணி -152ன்னு வரும். அது ரைட் ஹேண்ட் சைடுக்கு அனுப்பிச்சிட்டேன், +152. பேலன்ஸ் தான் இருக்குது, இந்த 2 இது தான் இருக்குது. -6 into I2 -6I2 -6 into -I3 +6I3
next minus 4 into I2 minus 4 I2 minus 4 into minus I1 plus 4 I1 இப்போ நார்மல் அரேஞ்ச் பண்ண போகிறோம் I1 என்ன இருக்குது இங்கே ஒரே ஒரு I1 தான் இருக்குது ஸோ 4 I1 I2 எங்கெங்கே இருக்குது இங்கே I2 இருக்குது இங்கே ஒரு I2 இங்கே ஒரு I2 ஸோ minus 5 minus 6 minus 11 இங்கே ஒரு minus 4 ஆட் பண்ணால் minus 15 I2 I3 என்ன இருக்குது 6 I3 which is equal to 152 இதான் நமக்கு கிடைச்ச second equation நமக்கு கிடைச்ச second equation ஈஸியாக புரிஞ்சுதுங்களா ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணோம்னு நெக்ஸ்ட் இப்போது அடுத்து இந்த தேர்டு லூப்க்கு பார்க்க போகிறோம் ஸ்டெப் 3 கன்சிடர் EGHFE EGHF ஓகே ஸ்டெப் 3 consider EGHF EGHF okay so இந்த லூப் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் இப்போ டயகிராமை பாருங்க இப்போ இங்க E ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ பண்றோம் I3 டைரக்ஷன் ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும் மைனஸ் வரும் ஸோ ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் வந்து நம்ம என்ன பண்ணோம் ரெசிஸ்டருக்கு மைனஸ் போட்டு எழுதணும் ஸோ -7 நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள் இதுக்கு -7 போட்டதுக்கப்புறமா இது ஒரு ரெசிஸ்டார் இந்த ரெசிஸ்டாரில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது I3 கரண்ட் மட்டும் தான் ஃப்ளோ ஆகுது அப்போது I3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ -7 I3 நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள் இப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பேட்டரி இருக்குது ஸ்டார்டிங்னா சிம்பிள் இருக்குது மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ் போட்டு எழுதணும் +4 வோல்ட் இல்லையா ஸோ +4ன்னு இங்கே எழுதிடுவோம் நெக்ஸ்ட் அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் லூப்பில் இப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு பேட்டரி இருக்குது திரும்பவும் மைனஸில் ஸ்டார்ட் ஆகுது அப்போது ப்ளஸ் போட்டு எழுதணும் +70 நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள் இப்போ மேலே வந்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது ஸோ நம்ம இப்படி தான் வரும் கிளாக் வைஸில் தான் வரும் அப்போது இந்த ரெசிஸ்டருக்கு இங்கே ப்ளஸ் வரும் இங்கே மைனஸ் வரும் அப்போ ப்ளஸில் தான் நம்ம என்ன பண்ணோம் ஸ்டார்டிங்கில் மைனஸ் பண்ணணும் இங்கே ரெசிஸ்டருக்கு 6 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது ஸோ மைனஸ் போட்டு 6ன்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டாருக்கு 2 கரண்ட்டு ஃப்ளோ ஆகும் அதாவது I2 கரண்ட்டும் வரும் இப்படி வரும் I2 கரண்ட்டு அப்படியே I3 கரண்ட்டும் வரும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம டைரக்ஷன் இப்படி போகும்பொழுது I3 கரண்ட் இதை தான் நம்ம சால்வ் பண்ணுறோம் ஸோ I3யை ஃபஸ்ட்டு எழுதணும் ப்ளஸ் போட்டு இந்த I2 கரண்ட் ஆப்போசிட்டில் வருவான் அவனை மைனஸில் போட்டு எழுதணும் ஸோ I3 மைனஸ் I2ன்னு எழுதணும் I3 மைனஸ் I2 ஸோ எதை சால்வ் பண்ணுறோமோ அதை ஃபஸ்ட்டில் எழுதுங்க அந்த கரண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க மற்றதை மைனஸ் போட்டு எழுதுங்க நெக்ஸ்ட் அதோட லூப்ஸ் ஓவர்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இப்படியே முடிச்சாச்சு லூப்பை இப்போ இது நார்மல் சால்வ் பண்ண போகிறோம் பண்ணலாமா ஈக்குவல் டு 0 -7 I3 4 + 17 வரும் 74ன்னு வரும் -6 into I3 -6 I3 minus into minus plus 6 into I2 6 I2 equal to 0 இப்போ இதை ஆர்டர் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் I2 எழுதிக்கலாம் 6 I2 -7 I3 -6 I3 என்ன வரும் -13 I3 இந்த 74 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -74 ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச தேர்ட் ஈக்குவேஷன் ஓகேங்களா இப்போ ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேல்குலேட்டரில் இதனுடைய ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த 3 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணி I1 என்ன I2 என்ன I3 என்னென்ன கேல்குலேட்டர் ஸோ ஃபஸ்ட் I1 உடைய ஆன்சர் என்ன I2 உடைய ஆன்சர் என்ன I3 உடைய ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா கேல்குலேட்டரை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த மோட் பட்டனை 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஈக்குவேஷன் கீழே 1ன்னு வரும் அந்த 1-ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அன்னோன்ஸ் வந்து நம்மளுக்கு 3 அன்னோன்ஸ் ஏன் 3 அன்னோன்ஸ்னால் I1 I2 I3 இருக்கிறதுனால 3 அன்னோன்ஸ் ஸோ 3-ஐ ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குங்களா அதோட கோஎஃபிஷியன்ஸை வந்து டைப் பண்ண போகிறோம் -7 I1 இருக்குங்களா ஸோ ஃபஸ்ட்டு -7-ஐ டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த என்ன இருக்குது I2 கோஎஃபிஷியன்ட் 4 நெக்ஸ்ட் ஈக்குவல்ட்டை ப்ரெஸ் பண்ணணும் I3 கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லை ஸோ 0ன்னு எடுத்துக்கணும்
நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம்னா இருக்குது -67 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போது செகண்ட் ஈக்குவேஷனுக்கான கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4, அடுத்து இருக்குது -15 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் 6 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணோம். அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் 152 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து தேர்ட் ஈக்குவேஷனை அதோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுத போகிறோம். I1 இல்லை, ஸோ நம்ம 0ன்னு எடுத்துக்கணும். ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். I2 கோஎஃபிஷியன்ட் 6 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். I3 கோஎஃபிஷியன்ட் -13 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணுங்கள். கான்ஸ்டன்ட் டேர்ம் -74 ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 5. அதாவது I1 ஆன்சர் 5, I2 ஆன்சர் -8, I3 ஆன்சர் 2. ஓகேங்களா? முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த ஷிஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 3 ப்ரெஸ் பண்ணி 2 வாட்டி ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு இந்த கால்குலேட்டர் எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு என்ன சொல்லிருக்குன்னா 5, I2க்கு -8, I3க்கு 2. ஸோ அதுக்கு யூனிட் எழுதுங்க A, அதாவது ஆம்பியர். ஸோ இந்த I1, இந்த I2, I3 எல்லாமே என்ன கரண்ட்டு? மெஷ் கரண்ட். ஓகேங்களா? மெஷ் கரண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5. இப்போ கொஸ்டினில் கேட்டதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டின் அப்படி என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கரண்ட் இன் 4 ohm ரெசிஸ்டர். 4 ohm ரெசிஸ்டர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. 4 ohm ரெசிஸ்டர் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இந்த 4 ohm ரெசிஸ்டர் இருக்குது. இப்போ இதில் என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இப்படி பார்க்கும்பொழுது இங்கே I1 கரண்ட் வருது. இப்போ இந்த இடத்துல என்ன வருது? ஒரு I1 கரண்ட் வருது. ஓகேங்களா? சரி, இப்படி பார்க்கும்பொழுது ஆப்போசிட்டில் பார்க்கும்போது I2 கரண்ட் வருது. ஸோ இப்படி I2 கரண்ட் வருது. ஸோ இந்த ரெசிஸ்டருக்கு இந்த பக்கமாக I1 கரண்ட் வருது, இந்த பக்கமாக I2 கரண்ட் வருது. இப்போ நம்ம ஆன்சர் செக் பண்ணணும். நம்ம எடுத்த டைரக்ஷன் கரெக்டான. இப்போ I1க்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டு, அதாவது டைரக்ஷன் கரெக்டாக இருக்கு. கிளாக் வைஸ்ல தான் ஆன்சர் வந்திருக்கு கரண்ட். இப்போ I2 ஆன்சரை பார்க்கணும். I2 ஆன்சர் என்ன இருக்கு? -8 ஆம்பியர், அதாவது மைனஸ்ல வருது ஆன்சர். ஸோ மைனஸ்ல வந்துச்சுன்னா அப்போ கரண்ட் இப்படி வரல, ஆப்போசிட்ல போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணா எரேஸ் பண்ணிடணும் இது. ஓகேங்களா? இது எரேஸ் பண்ணிட்டு டைரக்ஷனை மாற்றி போடணும். அப்போ அந்த 8 ஆம்பியர் கரண்ட் இப்படி போகுது, இந்த பக்கமாக போகுது. நம்ம ஸ்டார்டிங் இப்படி ஒரு ஆரோ போட்டோம் இல்லையா, அது இப்படி இல்லை, அசம்ஷன் தப்பு. ஸோ ஆரோ இப்படி போகுது, நம்மளுக்கு ஆன்சரில் காமிச்சிருக்கு மைனஸ் வச்சு. அப்போது இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டருக்கு என்ன கரண்ட் வருது? I1 கரண்ட்டும் வருது, அதே மாதிரி I2 கரண்ட்டும் வருது. அப்போ 2 கரண்ட்டு ஆட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா I1 கரண்ட் வருது, டைரக்ஷன் இப்படி மாறி போயிடுச்சு. ஓகேங்களா? ஆன்சர் நெகட்டிவ்ல வந்தனால அப்போது 2 கரண்ட்டு ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த 4 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட்டு வருது கண்டுபிடிச்சிடலாம். ஆட் பண்ணிடலாமா? அப்போ 4 ohm ரெசிஸ்டரில் ஃபார் 4 ohm ரெசிஸ்டரில் என்ன கரண்ட் வருது? I1 கரண்ட்டையும் I2 கரண்ட்டையும் ஆட் பண்ணணும். I1 கரண்ட் என்ன இருக்கு? 5 ஆம்பியர் பிளஸ் I2 கரண்ட் என்ன இருக்கு? -8 ஆம்பியர். இப்போதான் நீங்க உஷாரா இருக்கணும். இந்த மைனஸை எழுதக்கூடாது. ஏன் எழுதக்கூடாதுன்னா நம்ம இது வந்து டைரக்ஷனை குறிக்குது. ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம எடுத்த டைரக்ஷனோட ஆப்போசிட்டாக வந்து நீங்கள் சொல்லியாச்சு. இந்த மைனஸ் வச்சு நம்ம டைரக்ஷனை மாற்றிட்டு தான் நம்ம இந்த I1 + I2 எழுதிருக்கோம். அப்போது நம்ம இங்கே எழுதும் போது இந்த இடத்துல ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது இந்த மைனஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் அந்த மேக்னிடியூட் வேல்யூ மட்டும் தான் எழுதணும், அதாவது 8 மட்டும் தான் எழுதணும். 5 + 8 என்ன வரும்? 13. அப்போது அந்த 4 ohm ரெசிஸ்டரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 13 ஆம்பியர் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.